அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் அரபு வார்த்தைகளின் விளக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையே தமிழ் எழுத்து வடிவில் சல் என்று குறிப்பிடுகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் உண்டாகட்டும் என்பது இதன் பொருளாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறைவனிடம் மக்கள் செய்யும் பிரார்த்தனையாகும். நாம் வழக்கில் குறிப்பிடும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று குறிப்பிடுவோம். அலைஹிஸ்ஸலாம் என்பதன் சுருக்கமே தமிழ் எழுத்து வடிவில் அலை என்று குறிப்பிடப்படுகிறது. அலைஹிஸ்ஸலாம் என்றால் அவர் மீது அல்லாஹ்வின் அமைதி பொழியட்டும் என்று பொருளாகும். அடுத்து, ரலியல்லாஹு அன்ஹு என்பதன் சுருக்கமே ரலி என்று தமிழ் எழுத்து வடிவில் குறிப்பிடுகிறோம். நாம் வழக்கில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறுவோம். ரலியல்லாஹு அன்ஹு என்றால் இறைவன் இவரை உவந்து கொள்வானாக என்பது பொருளாகும். இது நபித்தோழர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையாகும். மேலும் மற்றவர்களுக்காகவும் இவ்வாறு பிரார்த்திக்கலாம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதன் எழுத்து வடிவ சுருக்கமே ரஹ் என குறிப்பிடப்படுகிறது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றால் அவர்களுக்கு இறைவன் கருணை புரிவானாக என்று பொருளாகும். இது இறந்து போன இஸ்லாமிய பெரியவர்களுக்காக இந்த முறையில் பிரார்த்திப்பது வழக்கமாகும். உயிரோடு இருப்பவர்களுக்காகவும் இவ்வாறு பிரார்த்திக்கலாம். அடுத்து, அதான். தொழுகைக்கான அறிவிப்பே அதான் ஆகும். தமிழ் முஸ்லிம்களின் வழக்கில் அதானை பாங்கு என்று கூறுவர். அடுத்து, இகாமத். தொழுகை அறிவிப்பு, அதாவது பாங்கு கூறிய பின்னர் கூட்டுத் தொழுகை அதாவது ஜமாஅத் நடைபெறப் போவதாக செய்யப்படும் அறிவிப்பே இகாமத் என்பர். முஅத்தின். அரபு மொழியில் தொழுகை அறிவிப்பு அதாவது பாங்கு சொல்பவரை முஅத்தின் என்பார்கள். இமாம். இமாம் என்பதற்கு தலைவர், வழிகாட்டி, முதன்மை பொறுப்பை வகிப்பவர் என்பது பொருளாகும். ஜமாத் அதாவது கூட்டுத் தொழுகையை முன்னின்று நடத்துபவரை இமாம் என்று கூறுவர். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.